ஓம் சக்தியே பராசக்தியே நாகபராசக்தியே போற்றி போற்றி. நாளை 28/7/2025 திங்கட்கிழமை காலை 11:30 மணி அளவில் மகா அபிஷேக ஆராதனையும் அலங்கார தீபாராதனையும் வெகு சிறப்பாக நடத்தப்பட இருக்கிறது. நாளை ஒரு அற்புதமான நாள். வருடத்திலே வரக்கூடிய ஆடி மாதத்திலே ஆடிப்பூரம் உமா மகேஸ்வரியாக அவதரித்த நாள், சக்திக்கே வழிபாடு செய்கின்ற நாள், பராசக்திக்கு வழிபாடு செய்கின்ற நாள், ஆண்டாள் ஆடி மாதத்திலே வரக்கூடிய பூர நட்சத்திரம், இப்படி சக்தி வழிபாடு நடத்தக்கூடிய நாள் இந்த ஆடிப்பூரம். அன்னை பராசக்திக்கு உமா மகேஸ்வரியாக அவதரித்த நாளாக கொண்டாடுகின்ற வேளையிலே அவளுக்கு வளையலாலே அலங்கரிக்கப்பட்ட வளையலை காப்பாக அணிவித்து அன்னையை மகிழ்விக்கின்ற நாள். அந்த நாளிலே நீங்கள் வணங்குவதனாலே, இந்த வழிபாடிலே கலந்து கொள்வதனாலே சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண வரன் தேடுபவர்கள், பல நாள் திருமண தடை இருக்கின்றவர்கள், எத்தனையோ வரன்களை பார்த்து பார்த்து அங்கே காலதாமதமாகும் பொழுது மன வருத்தம், மன அழுத்தம், இப்படி பல இடையூறுகளை ஏற்படுத்துகிறது. அதுபோல திருமணம் ஆகியும் இந்த சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ மன உளைச்சலுக்கு ஆளான தம்பதியர்கள், இப்படி தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் அன்னையிடமிருந்து வரமாக பெறுகின்ற நாள். அதுக்கு என்ன செய்யணும்னா, அன்னை பராசக்திக்கு, அம்பாளுக்கு அன்றைய தினம் நடத்தக்கூடிய வழிபாடிலே வளையலை அங்கு அலங்காரத்திற்கு கொடுத்து மஞ்சளை சமர்ப்பணம் செய்து, திருமண பாக்கியம் வேண்டும் என்பவர்களுக்கு அந்த மஞ்சளும் வளையலும் அங்கே சமர்ப்பணம் செய்து அவளுடைய மனதை குளிர்விக்கின்ற வகையில் உங்களுடைய பிரார்த்தனை அங்கு இருக்க வேண்டும். அதுபோல பூஜை ஆலயங்களிலே நடத்தக்கூடிய பூஜைகளை, வழிபாடு முறைகளிலே கலந்து கொண்டு அங்கிருந்து கொடுக்கப்படுகின்ற வளையலும் மஞ்சளும் அவரவர்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்று அவரவர்களுடைய பூஜை அறைகளை வைத்து வழிபடுகின்ற பொழுது நீங்கள் என்னெல்லாம் பிரார்த்தனை செய்தீர்களோ அந்த பிரார்த்தனையை அம்பாள் மனம் குளிர்ந்து உங்களுக்கெல்லாம் அருள்வாளிக்கின்ற நாள் நாளைய நாள் ஆடிப்பூரம். அதுபோல ஒவ்வொருவருமே மங்களகரமான பொருட்கள், மருதாணி, காதோலை கருவமணி அப்படின்னு சொல்றது எல்லாருமே ஆடிப்பெருக்கில் பூஜித்து கொண்டு போய் ஆத்தோட விட்டுருவாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. அந்த காதோலை கருவமணி என்பது ஆதி காலத்திலே அந்த ஓலையாலை செய்யப்பட்ட காதினுடைய அணிகள் அல்லாது அதனுடைய ஒரு மங்களகரமான பொருள். அம்பாள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த காதோலை கருகமணி. அதுபோல உங்களுக்கெல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னா அந்த சங்கு வளையல், அது லட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தும். அந்த சங்கு வளையல் இருந்ததுன்னு சொன்னா அதை பூஜை அறையில நீங்கள் பூஜித்து அணிந்து கொள்ளலாம். அணிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் அந்த பூஜை அறைகளை வைத்து தீபதூபம் காட்டலாம். லட்சுமி கடாட்சம் உருவாக்கும். அதுபோல மருதாணியில லட்சுமியினுடைய வாசம் உண்டு. அந்த மருதாணி விதையை நீங்க தீப தூபம் காட்டுகின்ற பொழுது அந்த சாம்பிராணியில அந்த மருதாணி விதையை கலந்து அந்த தூபம் காட்டுவது லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கும், எதிர்மறை சக்திகளை போக்கும். இப்படி மங்களகரமான பொருட்களை வைத்து அங்கு தீபதூபம் காட்டி வழிபாடு செய்து வருகின்ற பொழுது இந்த ஆடிப்பூரத்தில் நீங்கள் பெற்று அதை ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அடுத்த ஆடிப்பூரம் வர்றதுக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனை
நீங்க எப்படி வழிபாடு செய்கிறீர்களோ, எப்படி முக்கியத்துவம் கொடுத்து தவறாமல் கடமை தவறாமல் அந்த வழிபாடு செய்கிறீர்களோ, அதுபோல பராசக்தியானவள் சக்தி அம்சமாகவே அவள் மனம் குளிர்ந்து அவளுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்வதில் ஊர்ஜிதமான ஒன்று. அதனால நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஆடிப்பூரம் இந்த வழிபாடிலே அனைத்து பக்த பெருமக்களும் பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் நமது சக்தி பீடத்திலே நடத்தக்கூடிய வழிபாடிலே கலந்து கொள்ள உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அன்னை நாகபராசக்தியினுடைய பாத கமலங்களிலே சமர்ப்பணம் செய்தமைகிறேன். அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை சக்தி பீடத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ நாகபாலன் சுவாமிகள். சக்தி நாகபலன்.